ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா ஒன்றா கலந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு நான் இப்போ 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சாதம் நல்லா குழஞ்சி வெந்து வரும். அதனால் 1க்கு 4 சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ குக்கரில் நல்லா விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அரிசி நல்லா நின்று வேகும். இப்போ விசில் போயிடுச்சு. பொங்கல் நல்லா வெந்து நம்மளுக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே தாளித்து விட்டுடலாம். இதில் நான் வாணலில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பொங்கல் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குதுன்னு. ரைஸ் தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா குழஞ்சி இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது தாளித்து வச்சுருக்கிறதையும் நம்ம பொங்கலோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்றா ஈவனாக கலந்து விட்டுறலாம். இதை அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி மறுபடியும் கலந்து விட்டுருங்க. இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது கூட இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடுங்க. பொங்கல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.